உங்களை ஏந்திட்டு போறதுக்குன்னே ஒரு தூதர் கூட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். தேவன் சொல்றாரு, என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். ஆமென். Come on, receive that. என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். ஆமென், ஆமென். உங்களுக்கு முன்னாடி தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், உங்களுக்காக வேலைகளை செய்வதற்கு. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கடினமான சில வேலைகளை சுலபமாய் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தூதர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏஞ்சல்ஸ் உங்களை விட பலம் உள்ளவர்கள், ஆனா உங்களுக்கு வேலை செய்பவர்கள். ஆமென். பீம் பாய் பெருசா தான் இருப்பார், ஆனா ஆள் யார் தான்? சின்னதாக இருப்பார். இந்த பீம் பாய் இவருக்கு என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அதான் ரூல், அதான் ரூல், அதான் ரூல். வழியிலே உன்னை காண்கிறதற்கு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியிலே உன்னை காக்கிறதற்கும், எல்லாம் சொல்லுங்க, காக்கிறதற்கு. அப்போனா என்னன்னா, ஏஞ்சல்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கிறது. அவங்க நிறைய வகையாராக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்று என்னன்னா, உங்களை காக்கிறவர்கள், ப்ரொடெக்டிங் ஏஞ்சல்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, காக்கும் தூதர்கள். அதை தான் சங்கீதம் 91 போட்டிருக்குது, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். இந்த நாள் முதற்கொண்டு, Father, in the name of Jesus, I speak the protecting angels. ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பயணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பற்றி அச்சத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்னை காக்க தூதர்கள் கூட்டம் உண்டு. ஆமென், ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு. நாம் வாழ்க்கை பாருங்க, உங்களை ஏந்திட்டு போறதுக்குன்னே ஒரு தூதர் கூட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். சில நேரம் நீங்க போயிட்டு வருவீங்க, ரொம்ப ஈஸியா இருந்தது அந்த பயணம், வேற ஒன்றும் இல்லை, அவங்க தூக்கிட்டு போயிருக்கிறாங்க உங்களை. அதான் அப்படி இருந்தது. நாம நிறைய நேரம் அதை உணராம இருக்கிறோம். பட் இட்ஸ் வெரி ட்ரூ. இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம், ஆனால் ஈஸியாக இருந்தது, ஒன்றும் இல்லை, தூக்கிட்டே போயிருக்கிறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை காக்கிற தூதர்கள். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரொடெக்டிங் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவன் உங்களுக்குன்னு சிலது வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அதில் உங்களை கொண்டு போய் பிக்கப்பு ட்ராப் பண்ணுற மாதிரி, உங்களை அழகாக ட்ராப் பண்ணுறதுக்குன்னே சில தூதர்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென்.